வணக்கம் அன்பார்ந்த சாரதிகளே! இந்த காலகட்ட பகுதியில நம்ம எல்லோருமே மிக அவதானமாக இருக்க வேண்டிய காலப்பகுதி. எங்களுடைய வாகனங்களை எடுத்தோம்னா, மிக வேகமாக நம்ம ஓடக்கூடிய சந்தர்ப்பங்கள் நெறையவே இருக்குது. அதன்படி பார்த்தோம்ன்னு சொன்னா, நமக்கு பின்னால எங்களுடைய மரணம் மிக வேகமாக துரத்திக் கொண்டிருக்கின்றது. பக்கத்தில பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பகுதி ஓடிக்கொண்டிருக்கு. இந்த வீடியோ பகுதி ஒரு என்ன சொல்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் இது கிரியேட் பண்ணப்படல. உண்மையாகவே எங்களுடைய வேகம் அதிகரிக்கின்ற பொழுது எங்களுடைய மரணமும் அதிகரித்த வண்ணமாகத்தான் எங்களை துரத்திக் கொண்டிருக்கின்றது. அதைவிட அதன் பின்பதாக பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கையை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள், அதேபோன்று எங்களுடைய குடும்பங்கள், நாங்கள் நேசிக்கின்றவர்கள் அதன் பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள். அதேபோன்று நம்ம எல்லாருமே முதலா சாரதி அனுமதி பத்திரம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ பொறுமையாக நம்ம கையாண்டிருப்போம். கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்க. மெடிக்கல் எடுத்து மெடிக்கல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லேர்னர்ஸுக்கு லேர்னர்ஸில் முதலாக நம்ம ஒரு வாகனத்தை பழகிய பின்னர் இவ்வளவோ ஏச்செல்லாம் கேட்டு அந்த வாகனத்தை பழகியிருப்போம். அதன் பின்பதாக தான் ஒரு ட்ரையலை காட்டி ட்ரையலில் பாஸ் பண்ணி அதே போல் டெம்பரரி கிடைச்சி அதே போல் ஒரு லைசன்ஸ் நம்மளோட கையில் கிடைக்கக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கும். அதெல்லாம் மறந்து நம்ம வாகனத்தை எடுத்த உடனே மிக மிக வேகமாக நம்ம பயணித்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு வாகனங்கள் உடைந்தால் உதிரி பாகங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் உடைந்து போனால், நொறுக்கப்பட்டால், உயிர் பிரிந்தால் இதை எங்கே சென்று வாங்குவது? சற்று சிந்தியுங்கள். உங்கள் அன்பானவர்களை மனதில் கொண்டு நேசித்து உங்களுடைய வேக கட்டுப்பாட்டை நீங்கள் மிக அவதானமாக பேணுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.